வெல்கம் டு பெஸ்ட் டீல் கலெக்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நைட்டி ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸோட கட்டிங் பண்ண வச்ச ட்ரெஸ்ஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கை தனியாக வந்து வெட்டி வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து ஃப்ரெண்டில் வந்து ரவுண்டாக ஃப்ரில் வச்சு தைக்கிறதுக்காக ஃப்ரில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து பேக்கெட், ஃப்ரண்டில் வந்து பேக்கெட் வைக்கிறதுக்காக 2 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இந்த பீஸ் வந்து சைடில் வந்து நம்ம கழுத்து அந்த ஓரத்தை வந்து மடித்து தைக்கிறதுக்காக இந்த பீசஸ் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து இது கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் மெயின் நைட்டி பீஸு. ஸோ இந்த மாதிரி அளவெடுத்து ஷேப்பை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு கழுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து மாதிரி போட்டு லைட்டாக வந்து வளைச்சி வந்து வெட்டியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான், ரவுண்டு இல்லை, டீப் ரவுண்ட் கிடையாது, மாதிரி வந்து லைட்டாக வந்து வளைச்சிருக்கு. ஸோ இதை ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பார்க்கலாம். இது மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, ஸோ இந்த பார்த்திங்களா எக்ஸ்ட்ரா பீஸு, இதை வந்து இப்படி ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக்ஸ்ட்ரா பீசஸை வந்து அதுக்கு மேலே வச்சு ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஒரு ரவுண்டு வந்து இது இப்படியே வச்சு வந்து என்ன பண்ணால் ஒரு ஸ்டிச்சு வந்து அப்படியே போட்டு எடுத்துக்கணும். ரொம்ப உள்ள தலையில் லைட்டாக இந்த சைடில் வச்சு இப்படியே வந்து ஓரத்தில் வந்து அதை ஸ்டிச் பண்ணி ஃபஸ்ட்டு தையல் வந்து நம்ம போட்டுக்கு எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து ஒரு ஸ்டிச் போட்டு வந்து எடுத்தாச்சு. அடுத்த தையல் என்ன பண்ணோம்னா, இதை வந்து அப்படியே இந்த மாதிரி எடுத்து இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஜாயிண்டில் வந்து அப்படியே ஒரு ஸ்டிச் வந்து ஃபுல்லுமே போட்டு எடுத்துக்கணும். ஜாயிண்ட்டுக்கு மேலே அப்படியே ஃபுல்லுமே வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இதுக்கு மேலேயும் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே அப்படியே வந்து ஒரு ஸ்டிச் வந்து அப்படியே போட்டுக்கணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து அப்படியே மடக்கி தைக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வந்து டபுள் ஃபோல்டு வந்து பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போடணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுத்து வந்து உள்ளே மடித்தும் வந்து தைச்சாச்சு. ஸோ அந்த மாதிரி தான் கழுத்து வந்து உள்ளே மடித்து தைக்கணும். அப்போ தான் வந்து துணி வந்து பிரிஞ்சு வராது, தையல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து பானைக்கும் கிடையாது அண்டு ரவுண்டும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி இன்னொரு கழுத்தையுமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். சேம் இதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா துணி வச்சு பேக் சைடு கழுத்தும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து இப்போ வந்து என்னென்னா நைட்டியோட லாஸ்ட்டு எண்ட் பீஸ் கீழே இதை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த இருக்கு பாருங்கள், இந்த பேக் சைடை வந்து இந்த மாதிரி ரெண்டாக வந்து இப்படி மடிச்சுட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ஸ்டிச் வந்து ஃபுல்லுமே வந்து போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் போட்டு ஸ்டிச் போடுறோம். ஸ்டிச் பண்ணி முடிச்சப்பறம் இப்படி தான் கீழே வந்து அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கீழே ஸ்டிச் பண்ணி போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போது ஃப்ரில் வைக்க போகிறோம். ஃப்ரில்லுக்கு வந்து 3.5 வந்து இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரில்லுக்கு வந்து ஹைட்டு நெக்லேருந்து கீழே வந்து 3.5 இன்ச்சு வந்து தாத்து வந்து வைக்க போகிறோம். ஸோ அதை டேப்பை வச்சு 3 சைடு வந்து நல்லா மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு வந்து கோடு போட்டுக்கோங்க. நம்ம அப்படியே வந்து என்னென்னா மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த ஃப்ரில்லை வந்து நம்ம அப்படியே பின் பண்ணிட்டோம், சேஃப்டி பின் வச்சு பண்ணிட்டோம்னா வந்து எங்கேயுமே மூவ் ஆகாது. இந்த கிளாத் வந்து என்னென்னா ரேயான் மிக்ஸு. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து துணியை வந்து அங்கே இங்கேன்னு வந்து போகும். நான் அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அப்படியே வந்து ஃபுல்லுமே வந்து சேஃப்டி பின்னை வச்சு வந்து லாக் பண்ணிட்டேன். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ட்ரெஸ் வந்து எங்கேயுமே மூவ் ஆகாது. ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நீட்டாக வந்து தையல் விழும். இதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே வந்து அப்படியே ஸ்டிச்சை வந்து நம்ம போட்டு வந்து விட்டுக்கணும். 4 ஸ்டிச் வந்து நான் அதுக்கு மேலே அந்த ஃப்ரில்லுக்கு மேலேயே வச்சு 1 2 3 4 5 ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். அந்த ஃப்ரில்லுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருக்கும் அந்த ஃப்ரில் வந்து ஃப்ரண்டில் வச்சு வரச்சில். ஃப்ரில் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஜாயின் பண்ணுற ஒர்க்கு தான்.
ஸோ 2 நெக்கு அப்புறம் வந்து கை இதெல்லாமே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு ஃபுல் நைட்டியுமே வந்து நம்ம ஷேப்புக்கு வந்து அப்படி வளைச்சி வந்து உள்ள ஸ்டிச் பண்ணால் வந்து நைட்டி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் வந்து வரும்.